5-6 வசனம். நானே கர்த்தர், வேற ஒருத்தரும் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர தெய்வம் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று. என்னை தவிர ஒருவனும் இல்லை என்று. சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும், சூரியன் உதிக்கிற திசைகளிலும் அஸ்தமிக்கும் திசைகளிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நான் உனக்கு இடைக்கட்டு கட்டுகிறேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. வேற ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, போன வெள்ளிக்கிழமை சகோதரிக்கு ஜெபத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ளணும். They should know me. என்னை குறித்து எல்லாரும் அறிந்து கொள்ளணும். ஆனபடியாலே நீ என்னை அறியாதவனாய் இருந்தாலும், யாரை குறித்து சொல்லுகிறது? ஒரு ராஜாவை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. அந்நிய ராஜா, தேவனை அறியாதவன், விக்கிரகத்தை வழிபட்டு கொண்டு இருக்கிறவன், ஜீவனுள்ள தேவனை அவன் அறியாதவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீ அறியாதவனாய் இருந்தாலும் உன் மூலமாக நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளும்படியாக பூமியுள்ள சகல ஜனங்களும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இதோ நான் உனக்கு இடைக்கட்டு கட்டுகிறவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, பிளெயினில் போகும்பொழுது, எத்தனை பேர் பிளெயினில் போயிருக்கீங்கன்னு தெரியாது, ஆனாலும் இந்த பிளெயினில் நம்ம கடந்து போகும் பொழுது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கோ இல்லாவிட்டால் நம்முடைய தேசத்திலேயே ஒரு மாநிலத்திலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுது, பிரியமானவர்களே, அந்த ரன்வேக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு சத்தம் கொடுப்பாங்க, எல்லாரும் சீட்டை ஃபாஸ்டன் பண்ணுங்க, எல்லாரும் சீட்டில் இருக்கிற பெல்ட்டை என்ன செய்யுங்க, போட்டுக்கிடுங்க. காரில் போச்சல கூட சொல்லுவாங்க, முதலாவதாக என்ன செய்யுங்க, பெல்ட்டை போட்டுட்டு, சீட்டு பெல்ட் போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யுங்க, போங்க. இங்க வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, உன் இடுப்பு உறுதியாக இருக்கும்படியாக, உன் நடை செவையாக இருக்கும்படியாக, பிரியமானவர்களை, நீ போக வேண்டிய இடத்துல எந்த தடையில்லாம போய் சேரும்படியாக உன்னுடைய இடையை நான் கட்டுகிறவனாய் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் 4 நாள் கழிச்சு நம்ம ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகஸ்ட் மாதங்கள் வரும் பொழுது பலவிதமான பிரியமானவர்களே காரியங்களை நாம் சந்தோஷமாய் இருப்போம். மாத்திரமல்ல, ஆகஸ்ட் மாசம் வரும் பொழுது 77வது ஆண்டு சுதந்திர பண்டிகையையும் நம்ம கொண்டாடுகிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. சகோதரிகள் கூட சில காரியத்தை வச்சிருக்கிறாங்க, அந்த நாளிலே ஒரு இடத்தில் போய் ஜெபிக்கணும்னு வச்சிருக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள் இருக்கலாம், ஆனால் நீ அங்கே தாண்டி போகிறதற்குள்ளாக ஒரு பிளேன்ல எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முன்னால பெல்ட்டை போட்டுக்கிடணுமோ. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாகனத்தில் போகும் பொழுது, பிரியமானவர்களே, உனக்கு சேதம் வராதபடி இருப்பதற்கு எப்படி நீ பெல்ட்டை போட்டுக்கிடணுமோ, இங்கே சொல்லப்படுது. பிரியமானவர்களே, கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நானே உன்னுடைய இடையை கட்டுகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. உன் இடுப்பு எலும்பு உடைஞ்சு போகாதபடிக்கு, உன் இடுப்பின் எலும்பு பலன் அடையும்படியாய், உன்னுடைய இடுப்புக்கு வலுவு உண்டாகும்படியாக நானே உன்னை இடை கட்டுகிறவனாக இருப்பேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் தேவனாகிய கர்த்தர் தளர்ந்து போகுகிறவர்களை அவர் பலப்படுத்துகிறவர், தள்ளாடும் முழங்கால்களை அவர் உறுதிப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. செய்திக்கு போறதுக்கு முன்னால பிரியமானவர்களை இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிப்போம். வாசிங்க பார்ப்போம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 8வது வசனம். வானங்களே, வானங்களே, உயர இருந்து சொரியும்
உயரல இருந்து நீங்க சொரியுங்கள். ஆகாய மண்டலத்திலிருந்து நீதியை பொழிய நல்ல நீதிகள் பொழியட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. போன வாரத்திலலாம் இப்போ கூட காலையில் பார்க்கும்போது அப்படி நம்ம பெங்களூர் கிளைமேட் சூப்பராக இருக்குது. அல்லேலூயா. யாராவது என்ஜாய் பண்ணீங்களா? தோத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், எங்கள் ஊரெல்லாம் வெயில் அடிக்கும் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து மேலேருந்து மழை வந்தால் தான் எங்களுக்கு நினையும். ஆனால் எங்கள் ஊரில் என்ன தெரியுமா, வீதியில் நடந்தாலே வீட்டில் இருந்தாலே தன்னால் மூஞ்செல்லாம் நனைஞ்சி நாங்கள் குளிச்சு விட்ட மாதிரி இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனபடியாலே எங்களுக்கு பெங்களூர் கிளைமேட்னால் ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. அது இந்த கடந்த வாரத்தில் பார்க்கும் பொழுது பிரியமானவர்களே, அருள் ஏராளமாய் பெய்யும். பாட்டு தெரியாதோ? ஓகே ஓகே. அந்த மழை வர்ற மாதிரி நம்ம பிரியமானவர்களை கொஞ்சம் டென்ஷன் ஆன உடனே அப்படியே வானத்திலேருந்து கொஞ்சம் துளி தண்ணி அப்படியே மேலே துளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அப்படியே நம்மகிட்ட இருக்கிற சூடெல்லாம் அப்படி கலந்து போயிடும். பிரியமானவர்களே, நம்மளுக்கு ஒரு நல்ல புத்துணர்ச்சி உண்டாக்கும்படியாய் அப்படியே மழை என்ன செய்துங்க, சொரிந்து கொண்டே இருக்கிறது. இங்க வேதம் சொல்லுது, பிரியமானவர்களே, தேவன் சொல்லுகிறாரு, வாசிங்க பார்க்கலாம். வானம் உயரத்திலிருந்து என்ன செய்கிறது, சொரிந்து கொண்டே இருக்கிறது. இதை போல ஆகாய மண்டலத்தில் இருந்து நீதியும் என்ன செய்கிறதா, விழுந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு we need the showers of blessing. எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? 1 2 3 4. அல்லேலூயா. இந்த சைடில் எத்தனை பேர் கை தூக்குனீங்களோ தெரில. அல்லேலூயா. நமக்கு என்ன வேணுங்க? உன்னதத்தின் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பொழிந்து கொண்டே இருக்கணும். உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுது, ஏற்ற காலங்களிலே அவர் தம்முடைய வானத்தின் பண்டகசாலையை திறந்து அவர் தம்முடைய மழையை ஏற்ற காலங்களிலே உனக்கு வேண்டிய மழைகளை என்ன செய்வார், பொழிவார். நீ அநேகரிடத்துல கடன் வாங்காதபடி தம்முடைய வானத்தின் பொக்கிஷ சாலையை திறந்து அவர் என்ன செய்வார், நீ கையிடும் எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய பண்டக சாலையை திறந்து ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. கை தூக்குன நீங்க பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, வானத்திலிருந்து எப்படி மழை இப்போ பெங்களூர்ல அடிச்சிட்டு இருக்குது, அப்பப்போ மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஆனால் சிலவங்களுக்கு பிடிக்காதுங்க. பெங்களூர்காரங்களுக்கு அப்படி மழை பிடிக்காது. நான் பட்டிக்காட்டான் ஊர்ல இருந்து வந்தவன், எனக்கு அந்த மழை பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து குளிக்காமலே, பிரியமானவர்களே, மழை விழாமலே எங்கள்கிட்ட இருந்து மழை வந்துட்டே இருக்கும், வேர்வை தண்ணி வந்துட்டே இருக்கும். ஓகே. ஆனால் இங்கே எப்படி பாருங்க, நல்ல ஷவர் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ பக்தன் சொல்லுகிறான், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வானத்திலிருந்து எப்படி மழை சொரிந்து கொண்டே இருக்கிறதோ அப்படியே ஆகாய மண்டலத்திலிருந்து நான் என்ன செய்வேன், சொல்லுங்கள வார்த்தைய, நீதியை நான் சொரிவேன். அப்படியே நீதி சொரியும் பொழுது என்ன உண்டாகுமா? கீழே வாசிங்க பார்ப்போம். பூமி தன் வாயை என்ன செய்யும், திறந்து நமக்கு வேண்டிய ரட்சிப்பின் கனியை தந்து நீதியும் கூட விளைவதாக, நீதியும் அதில் என்ன செய்யும், விளையும். கர்த்தராகிய நானே இவைகளெல்லாம் உண்டாக்கினேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஹோட்டலில் சாப்பிட்றவங்கெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பரவாயில்ல, உங்களுக்கு எந்த வியாதியும் வராது. வீட்டிலையே சாப்பிட்றீங்க, ஆனால் திருட்டுத்தனமாக ஸ்விக்கிக்கும் டமாட்டாவுக்கும் என்ன செஞ்சிடுறீங்க, அனுப்பிடுறீங்க. அல்லேலூயா. பெங்களூரில் ஒரு ஸ்வீட்டான நியூஸ் என்ன தெரியுமா, ஒரு ஹாட்டான நியூஸ் என்னங்க? மட்டன் கடைக்கு போனால், நம்ம இன்றைக்கி மட்டன் சாப்பிட்ற நாள், அதனால் அதிகமாக அதை நான் விவரித்து சொல்ல ஆசைப்படலை. சில இடத்துல என்ன செய்கிறாங்களா, மகாராஷ்டிராவிலேருந்து லொல் கொண்டு வந்து, பிரியமானவர்களே தோத்துறோம், இது புரியக்கூடாது உங்களுக்கு, பரம ரகசியமாக இருக்கட்டும். இன்றைக்கி கொஞ்சமாவது 1/4 kg மட்டன் கறி வாங்கி சாப்பிடணும், அதனால் இது உங்களுக்கு புரியக்கூடாது. தோத்துறோம். என்ன அக்கிரமம் நடக்க பார்த்தீங்களா? பெங்களூரில் தான் இந்த அக்கிரமெல்லாம் நடந்துட்டுருக்கு. இந்த பெங்களூரில் தான் ஆண்டவர் நமக்கு அருள் ஏராளமாக பெய்யும்படியாய் நல்ல மழையை கொடுத்துட்ருக்கார். ஓகே.
இப்போ ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு, உங்களுக்கு முழங்கால் போட முடிஞ்சிச்சுன்னா முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எங்களுக்கு நல்லா இருக்குது இந்த கிளைமேட்டு, எங்களை பெங்களூருக்கு கொண்டு வந்து வச்சுருக்கிறீங்க. அநேகர் ஊட்டிக்கு கூட போக முடியல, ஆனால் எங்களுக்கு பெங்களூரையே ஊட்டி மாதிரி மாற்றி தந்திருக்கிறீங்க. இதை காட்டில் எங்களுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரை சாப்பிட்ற ஆகாரத்தில் கலப்படத்தை உண்டாக்கி வியாதிகளை பெருக பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. திருமண வாழ்க்கையில் ஆண் திருமணம் முடிக்கக்கூடியதான ஒரு பட்டணத்தில் நாங்கள் நிற்கிறோம். பெண்ணை திருமணம் முடிக்கிறதான ஒரு பட்டணத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, அக்கிரமம் தலைவிரித்து ஆடுகிற ஒரு பட்டணத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பட்டணத்தை நீங்கள் ரட்சிங்க ஆண்டவரே. வேதம் அப்படி தான் சொல்லுது. எல்லாரும் இந்த வசனத்தை இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? ஸ்க்ரீனில் போடுங்க பார்ப்போம். 8வது வசனம். ஸ்தோத்திரம், என் செய்தி நேரம் ஓடுது, ஆனாலும் இந்த ஒரு ஜெப குறிப்பு. வானம் உயரத்தில் இருந்து சொரியும், ஆகாய மண்டலமும் அதை போல வானத்திலிருந்து என்ன செய்யும்? நீதியின் மலையை பொழிய பண்ணும். எங்களுக்கு தண்ணீர் மழை வேண்டாம் ஆண்டவரே, தடுமம் பிடிக்குது. நீதியின் மலையை சொரிய பண்ணுங்க. எங்கள் பட்டணத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து குடியேறாங்க, நூற்றுக்கணக்கான ஜனங்க குடும்பமாக வந்து குடியேறாங்க. இந்த பட்டணத்தில் அக்கிரமம் பெருகக்கூடாது, அநீதிகள் பெருகக்கூடாது. எங்கள் பட்டணத்தில் ரட்சிப்பின் கனிகள் வேண்டும். இந்த பெங்களூர் பட்டணத்தில் யாரெல்லாம் கால் வைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. அவங்க எல்லாம் மனம் திரும்பணும். பூமியானது இந்த மலைக்கு பதிலாக ஆண்டவரே ரட்சிப்பின் கனியை உண்டாக்கட்டும், மீட்பின் கனியை உண்டாக்கட்டும். இன்னைக்கு கர்நாடகா, இன்னைக்கு ஆண்டவரே, இன்னைக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு கேரளா, இந்த நாடுகளெல்லாம் இந்த கர்நாடகாவில் வர்ற மலையை வச்சு தான் அந்த நாடெல்லாம் செழிப்பாது ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆசை, எங்கள் பட்டணத்தின் மேலே வானம் எப்படி மலையை சொரிந்து கொண்டு இருக்கிறதோ அப்படியே உடைய நீதி இறங்கட்டும் ஐயா. அநியாயம் மாறட்டும், லஞ்ச ஊழல் மாறட்டும். திருமணத்தில் இருக்கிறதான லிவிங் டுகெதர், திருமணம் இல்லாமலே ஆணும் பெண்ணும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே, இந்த அக்கிரமெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. அந்தகாரத்தின் வழிபாடுகள் எங்கள் பட்டணத்தை விட்டு நீங்கட்டும். உம்முடைய நீதியை நீங்கள் வர்ஷிக்க பண்ணுங்க. யாரெல்லாம் என்னோட இருக்கிறீங்க கொஞ்சம் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசுவே, உம்முடைய நீதியை வர்ஷிக்க பண்ணுங்கப்பா. உம்முடைய நீதியை வர்ஷிக்க பண்ணுங்க. ரட்சிப்பின் கனியை நாங்கள் பார்க்கணும். குடும்பமா ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறத காக்கணும். வாலிபர்களை கெடுத்து கொண்டிருக்கிற எங்கள் பட்டணத்தில் சோதோம் குமாராவை காட்டிலும் ஆண்டவரே அதிக பாவமும் அக்கிரமும் நிறைந்திருக்கிற எங்கள் பட்டணத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திர ஐயா. ஆண்டவரே, உம்முடைய நீதியின் கனியை நாங்கள் காணணும் ஐயா. நீதியின் விளைச்சலை நாங்கள் காணணும் ஆண்டவரே. பூமியானது தன் வாயை திறந்து ரட்சிப்பின் ஆராய் பெருக்கெடுத்து ஓடட்டும் ஐயா. காவிரி ஆறு எங்கள் நாட்டில் இருந்து அநேக நாடுகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது போல ரட்சிப்பின் ஊற்று ஆண்டவரே எங்கள் சபைகளிலே, எங்கள் பட்டணத்திலே, எங்களுடைய மாநிலத்திலே எழும்பும்படியே கிரியை செய்யுங்கப்பா. ஜெபம் பண்ணுவீங்களா? எல்லாரும் வாயை திறந்து, எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே இயேசுவே நீங்க இறங்குவீராகி ரட்சிப்பின் மதில்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. வானத்தில் இருந்து இந்த இறங்குகிற இந்த மழை பனியை போல இறங்குகிறதான மழை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீதியின் விளைச்சலின் மழையாய் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. பெரிய பெரிய மந்திரவாதிகள், பெரிய பெரிய மதவாதிகள் ரட்சிக்கப்படும்படியாகி ஆண்டவரே, அக்கிரம தலைவர்கள் ரட்சிக்கப்படும்படியாகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய நீதியின் மலைகளை அவர்கள் மேல் சொரிந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஐயா. அன்னைக்கு சீலோவாமின் ஆற்றில் இருந்ததான தண்ணீர் ஒரு மனிதனுடைய கண்ணை, ஒரு குருடனுடைய கண்ணை திறந்தது அல்லவோ.
இந்த மழை தண்ணி படுகிறதுனாலே அநேகருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் காணும்படியாகி, நீதியின் விளைச்சல் எங்கள் பூமியிலே உண்டாகும்படியாகி, நீதிபரரை அநேகர் கண்டுகொள்ளும்படியாகி, கர்த்தாவே நீங்க கிருபை செய்யுங்க ஐயா, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே, நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. தீரக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே, இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பு உண்டாகட்டும் ஐயா, மனம் திரும்புதல் உண்டாகட்டும். எங்க தேசத்துல, இந்த பூமியில உம்முடைய ரட்சிப்பின் கனிகள் பெருகட்டும். பிழைப்புக்காக இந்த பட்டணத்துக்கு நிறைய பேர் வர்றாங்கப்பா. இந்த பட்டணத்தை சூறையாடாதபடிக்கு நான் பெங்களூருக்கு போனேன். இயேசுதான் மெய்யான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி எங்க பட்டணத்துக்குள்ள கால் வைக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவை அறிஞ்சு கொள்ளணும் ஐயா, மீட்பர் அறிஞ்சு கொள்ளணும். கர்த்தாவே நீங்க கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 590 வருடம் இருக்கும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சரித்திரத்தில் நடந்ததான ஒன்று. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, பிரியமானவர்களை, பூமியிலே மனுஷனாய் வெளிப்படுவதற்கு முன்பாக நடந்த இந்த சம்பவம், 590 நடந்ததான இந்த சம்பவம். கர்த்தருடைய நாமத்துக்கு அன்று வல்லரசு நாடாக பாபிலோன் இருந்தது. 127 தேசத்துக்கு மேலே அவன் ஆளுகை செய்கிறவனாக இருந்தான். அவனை வீழ்க்கடிக்கும்படியாக அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான். இவர்களெல்லாம் உலகத்தின் பிரபுக்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் தேவனை அறியாதவர்கள், ஆனால் தேவ சித்தத்தை செய்தவர்கள். நம்ம நினைக்கிறோம் கிறிஸ்தவங்க தான் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறாங்கன்னு சொல்லி. சில நேரத்தில் கர்த்தர் பிரியமானவர்களே யாரை கொண்டும் செய்வார். ஏன்னா என் தேவனுடைய பேர் வல்லவர். வல்லவனுக்கு தமிழ்காரங்க எத்தனை பேர் இருக்கீங்க? என்னங்க? ஆமாம், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ அவர் யாரையும் பயன்படுத்துவார். ஊழியக்காரனையும் பயன்படுத்துவார், விசுவாசிகளையும் பயன்படுத்துவார், உலகத்தின் மனுஷனையும் பயன்படுத்துவார், உலகத்தின் பிரபுக்களையும் பயன்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு நம்ம செய்திக்கு போவோம். அப்போ இப்படி இருக்கும்போது பாபிலோனியர்களுடைய ராஜ்யபாரம் முடிந்த பிறகு தரியுவின் ராஜ்யபாரம், த மீடியனைட்ஸ், இவர்கள் ராஜ்யபாரத்திற்கு கடந்து வந்தார்கள். இவனுக்கு கீழே பிரியமானவர்களே வாசல் கிங், இவங்க யாரெல்லாம் ராஜ்யத்தை பிடிக்கிறாங்களோ அந்த ராஜாக்களை உரிமையை எடுத்துக்கொள்வார்கள், அதில் அவர்களை வைப்பார்கள். நம்ம எப்படி பிரியமானவர்களே ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டில் பிரியமானவர்களே சில போஷனை வாடகைக்கு விடுறோமோ, அதை போலவே ராஜாக்கள் இந்த மன்னர்கள் என்ன செய்தார்கள்? மற்ற ராஜ்யங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்து அந்த ராஜ்யத்தை தங்கள் கைவசப்படுத்தி கொண்டு அந்த ராஜாவை மாதம் மாதமாகவோ இல்லாவிட்டால் வருஷம் வருஷமாகவோ அவர்களுக்கு ஒரு தொகையை கொடுக்க செய்வார்கள். இது வாசல் கிங் என்ற பெயர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
இப்படி பிரியமானவர்களே, இந்த மீதியானின் ராஜாக்கள், தரியுவின் ராஜா மிகுந்த வல்லமை உள்ளவனாய் இருந்து தனக்கு கீழ் இருந்ததான பர்ஷியா ராஜாவுக்கு பிரியமானவர்களே கப்பம் வாங்கி கொண்டே இருந்தான். ஆனால் ஒரு நாள் வந்தது, தன் மகளை அங்கே திருமணத்துக்கு கொடுத்தான். அப்போ இந்த ராஜா, பெரிய மன்னன், தன் மகளை திருமணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். ஒப்பு கொடுக்கும்போது அந்த மகளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த கதை விதமாய் போகிறது. அந்த பிள்ளை பிரியமானவர்களை பிறந்தபோது ஒவ்வொருவரும் கணிப்புகளை சொல்ல ஆரம்பித்தார்கள். சொல்லும்போது சொன்னார்கள், இவன் ஒரு பெரிய மன்னனாய் வருவான். மன்னனாய் வரும் பொழுது நிச்சயமாகவே இந்த தரியுவின் ராஜ்யபாரத்தை அவன் கீழே விழுக்கடித்து விட்டு இன்னொரு புதிய ராஜ்யபாரத்தை அவன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவான். உடனே பெத்த தாயாக இருந்தாலும் பெத்த தகப்பனாக இருந்தாலும் இவனை கொண்டு போட்டணும்னு சொல்லி விரும்பினாங்க. ஏன்னா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை அழித்து விட்டு இன்னொரு சாம்ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாக இந்த மகன் வரப்போகிறானான்னு சொல்லி. ஆனால் பிரியமானவர்களே, அன்று ராஜ்யபாரத்தில் இருந்ததான மந்திரிமார்கள் சொன்னாங்க, இப்படி செய்ய வேண்டாம், இவனை கொண்டு போய் ஆடு மேய்க்கிறவங்ககிட்ட கையில் கொடுத்துருவோம். அவங்க அங்கே பனி வெயிலில் வச்சு மேய்க்கும்போது ஆடை மேய்க்கிறத பார்த்து இவனை என்ன செஞ்சிருவான், மாடு மேய்க்க போயிடுவான். அல்லேலூயா. சில பிள்ளைகளுக்கு பிரியமானவர்களே, ஸ்கூலுக்கு போனால் நான் மாடை கழுவியே சம்பாதிச்சு மேலே வந்துடுவேன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனும் ராஜாவாக வரமாட்டான். ஆனால் 10 வயசு ஆனபோது இவனுடைய வேலைகள், இவனுடைய பேச்சுக்கள், இவனுடைய திறமைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ராஜகம்பீரம் இருந்தது. சுருக்கும்படியாய் சொல்லுகிறேன், ஏற்ற காலங்கள் வரும் பொழுது இவன் மூலமாக தான் இந்த கோரேசின் ராஜ்யபாரம், இல்லாவிட்டால் பிரியமானவர்களே பெர்ஷியரின் ராஜ்யபாரமானது ஸ்தாபிக்கப்பட்டதா இருந்தது. ஹல்லேலூயா. இவனை குறித்து வேதத்தில் சில காரியங்கள், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் பாபிலோனின் சாம்ராஜ்யம் எருசலேமையும் இஸ்ரவேலையும் அழிக்கும்படியாய் வந்தபோது பிரியமானவர்கள் எரேமியா தீர்க்கதரிசி இந்த ராஜ்யபாரத்தை குறித்து, இந்த ராஜாவை குறித்து தான் சொல்லுகிறார். எஸ்ராவும் இந்த ராஜாவை குறித்து தான் சொல்லுகிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் கோரேசை குறித்து சில நன்மையான காரியங்களை நான் கண்டுபிடித்திருக்கிறேன், அவனை குறித்து சில நற்காரியங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமோ 36:22 வாசிங்க. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கோரேஸ் என்கிற ஒரு ராஜா எழும்புவான். அந்த ராஜாவை கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்வாராம்? ஏவுவார், உற்சாகப்படுத்துவார். அவன் ஒரு அந்நிய மனிதனாய் இருந்தாலும், தேவனை அறியாத மனிதனாய் இருந்தாலும் அவனை உற்சாகப்படுத்துவார். அவனை உற்சாகப்படுத்தும் போது அவன் தேவனுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆலயத்தை என்ன செய்வான்? கட்டுகிறவனாய் இருப்பான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுதான் அவனை குறித்த தீர்க்க தரிசனம். நடைமுறை என்ன, அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? இப்போ வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி, அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்று சொல்லக்கூடியவன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கோரேசை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லும் போது சொல்லுகிறார், அவன் அந்நிய ராஜாதான், ஆனால் அவன்தான் என்னுடைய மேய்ப்பன். அல்லேலூயா. அவன் எனக்கு பிரியமானதை செய்கிறவன். என்ன பிரியமானதை செய்வான்? எருசலேமை பார்த்து, மணவாட்டியின் சபையை பார்த்து, நீங்கள் இப்படி இருக்காதீர்கள், நீங்கள் கட்டப்படுகிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா.
எருசலேம் என்றால் கர்த்தருடைய மனவாட்டி, கர்த்தருடைய சபை, கர்த்தருடைய பிள்ளைகள். அவர்களை பார்க்கும் பொழுது அவன் என்ன சொல்லுவானாம்? நீங்கள் கட்டப்படுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஊழியக்காரன் மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தை வரும்னு சொல்லி. நம்மெல்லாம் நினைக்கிறோம் விசுவாசி மூலமாக தான் கர்த்தருடைய வார்த்தை வரும் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் இங்கே பார்க்கிறோம் ஒரு அந்நிய ராஜா, இந்த ராஜா பிரியமானவர்களே ஜனங்களை பார்த்து சொல்கிறான், நீங்கள் கட்டப்படுகிறவர்களா இருங்கள், நீங்கள் அஸ்திபாரப்படுகிறவர்களா இருங்கள், கர்த்தருக்கென்று உறுதியாக எழும்புகிறவர்களா இருங்கள் என்று கர்த்தருக்கு பிரியமானதே அவன் பேசுகிறவனாய் இருப்பான். ஆனபடியால் தானே ஆண்டவர் சொல்லுகிறாரு, பிரியமானவர்களே நான் அவன் அறியாதவனாய் இருந்தாலும். வாசிங்க பார்க்கலாம், 45ஆம் அதிகாரம் 6வது வசனம். என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையில். நான் சொல்ற வசனத்தை மாத்திரம் வாசிங்க, இல்லாட்டி வாசிக்க விட மாட்டேன். நீ என்னை அறியாதவனாயிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டி நான் இடை கட்டுவேன். நீ உனக்கு நான் யாருன்னு தெரியாது, ஆனா உன் மூலமா என்னுடைய நாமம் எல்லாருக்கும் விளங்கப்படணும். உன் மூலமாய் என்னுடைய நாமம் எல்லார் மத்தியிலும் பறைசாற்றப்படணும். ஆனபடியாலே நான் உன் இடையை கட்டுகிறவனாயிருப்பேன், நான் உன் இடுப்பை உறுதிப்படுத்துகிறவனாயிருப்பேன். யார் சொல்லுகிறா? 93ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா நம்முடைய தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பாப்போம். ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை தன் கச்சையாய் அணிந்து கொண்டு அவர் அதை கச்சையாக கட்டிக்கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலைத்திருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவருடைய மகத்துவத்தை வஸ்திரமாய் தரித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக பிரியமானவர்களே, அவருடைய வல்லமையை இல்லாவிட்டால் அவருடைய பராக்கிரமத்தை அவர் கச்சையாய் கட்டி இந்த பூமி அசையாதபடிக்கு உறுதியாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா? இதை புரியணும்னா சில காரியத்தை நான் சொல்லணும். நமக்கு பகலும் ராத்திரியும் எப்படி வருதுங்க? பூமி இப்படி சுத்துச்சுன்னா என்ன வருது? ஒரு நாள் ஆகுது. பகல் ராத்திரி எல்லாம் வருது. ஓகே, பூமி வெளிச்சத்தை பார்க்கும்போது எனக்கு வெளிச்சம் இருக்குது. இப்படி திருப்பும்போது சாயங்காலம் ஆயிடுது, அப்புறம் இப்படி திரும்பும்போது ராத்திரி ஆகிடுது. ஓகே, அதை போலவே பூமியானது செல்ஃப் ரொட்டேஷன் ஆகும் பொழுது பிரியமானவர்களே என்ன ஆகுறது? பகலும் ராத்திரியும் உண்டாகும். இப்படி சுத்தும் போது இதை அசையாமல் என்ன செய்யணும்? இந்த பூமி சுத்தணும். அதற்காக தேவனாகிய கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரோ? தம்முடைய பராக்கிரமத்தினாலே அவர் கச்சை கட்டி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி எவ்வளோ ஸ்பீடாக சுத்துதான் பிரியமானவர்களே, 10,000 ஸ்தோத்திரம், ஒரு செகண்டுக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் போதும். இப்படின்னு சொல்கிற மாத்திரத்தில் எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகுது? 30 கிலோமீட்டர் ஸ்பீடில். அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் டிவிஎஸில் போகிறதே 30 கிலோமீட்டர் தான். எத்தனை கிலோமீட்டரு? 30 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துக்கு போவோம். 1 மணி நேரத்துக்கு 30 கிலோமீட்டர் போனாலே இந்த 2 செப்பு என்ன செஞ்சிடும்? ஆடி 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 செப்பு வலிஞ்சு போகும், வலிக்கிறோம், கையெல்லாம் வலிக்கும். வண்டி ஓட்டின பிறகு இப்படியெல்லாம் பண்ணும். ஆனால் பிரியமானவர்களே, இந்த பூமி பல 1000 மைல் ஸ்பீடில் ஓடுது, சுத்துது. ஆனாலும் இதில் இருக்கிற வஸ்துக்கள் ஒன்றும் உருக்குலைந்து போகலை, எல்லாம் ஸ்திரமானிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் வீட்டுக்கு வந்த விருந்தினருக்கோ காப்பி கொடுக்கணும்னு தட்டில் கொண்டு வந்தால் அவர் கையில் கொடுக்குறதுக்கு பதிலாக மடியில் ஊற்றி விட்டுறோம். நம்ம கையில் உள்ள பலன் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் கர்த்தர் தம்முடைய வல்லமையினாலே இடுப்பை கட்டினவர். இந்த பூமி ஒருபோதும் அசையாதபடிக்கு அதை உறுதியாக வச்சிருக்கிறார். 66ஆம் சங்கீதத்தின் 6வது வசனத்தை பிரியமானவர்களே, 66ஆம் சங்கீதத்தை நீங்கள் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா 6வது வசனம் சொல்லுது, 65:6 அவர் வல்லமையினால் தன் இடையை கட்டிக்கொண்டு
பர்வதத்தை எப்படி வச்சிருக்கிறாராம்? உறுதியா வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் இந்த நந்தி ஹில்ஸ்க்கு இல்லாட்டி சில மலைகளுக்கு போகும், மலை பிரதேசத்துக்கு போனால் பெரிய பாறை இருக்கும், இப்படி இருக்கும். நமக்கு கூட பக்கத்தில் போகும்போது நம்ம மேலே விழுந்துருமோன்னு பார்ப்போம். ஆனால் அவருடைய வல்லமையினால அந்த கல் உருண்டு விழாதபடி என்ன செஞ்சிருக்கிறாரு? தாங்கி வச்சிட்ருக்காரு. அல்லேலூயா. நம்ம சில நேரத்தில் படியிலேருந்து இறங்கடான்னு சொன்னால் இறங்கியா வரோம், கீழே விழுந்து தவுண்டு வர்றோம். மழை வந்துச்சு, வைக்கி விழுந்துட்டேன்னு சொல்லிடுவோம். ஆனால் அவருடைய வல்லமை இது வரைக்கும் பர்வதத்தை உறுதிப்படுத்தி வச்சிருக்கேன். இந்த தேவன் தான் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீ என்னை அறிந்து கொள்ளும்படியாய் பலத்தினாலே இல்லாவிட்டால் என்னுடைய மகத்துவத்தினாலே நான் உன் இடையை என்ன செய்வேன்? கட்டுவேன். அல்லேலூயா. இந்த வாரத்தின் பிரசங்கம் என்னவென்றால், பிரியமானவர்களே, he will fasten your belt. உங்களுடைய இடைக்கட்டை அவர் உறுதியாய் கட்டுகிற தேவன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, ஒருவன் ராஜாவாய் இருந்து கீழே இறங்கும்படியாய் அவனுடைய இடைக்கட்டை அவுக்கிற தேவன். ஒருவன் ராஜாவாக சிங்காசனத்தில் அமரும்படியாக அவன் இடைக்கட்டை பலப்படுத்துகிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. பராக்கிரமசாலியும் பலவீனமாய் போகும்படிக்கு அவனுடைய இடைக்கட்டை அவிழ்த்து விடுகிற தேவன் அவரே. அல்லேலூயா. நம்முடைய பலமா இருக்கிற குறுக்க கூட சில நேரத்தில் பலவீனமா போயிருமா? காரணம், கர்த்தர் தாமே அவனுடைய இடைக்கட்டை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். வாசிங்க சங்கீதம் 40ஆம் சங்கீதம் 12வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க முடியாதபடிக்கு அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாய், என் தலைமுடியை காட்டிலும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் அதிகமாய் இருந்தபடியாலே என் இருதயம் சோர்ந்து போயிருச்சு, என்னால நிமிர முடியல. அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, எண்ணிக்கடங்காத தீமைகள் என்னை சுற்றிலும் இருந்தது, என் தலைமுடியை காட்டிலும் அதிகமான பிரச்சனைகள் வியாகுலங்கள் என்னை ஒடுக்கிக் கொண்டிருந்தபடியாலே என்னால என்ன செய்ய முடியவில்லை? நிமிர முடியல. அல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப வேலை ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்கு பெருக்கிக்கிட்டே இருப்போமா? பெருக்கிட்டே இருந்தால் நிமிர முடியாது, இப்படி இருப்போம். தாவீது அதே தான் சொல்லுகிறான், எண்ணிக்கடங்காத கவலைகள், எண்ணிக்கடங்காத பாரங்கள் என்னை வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கிறபடியாலே என்னால் என்ன செய்ய முடியவில்லை? நிமிர முடியவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் இடை கட்டி உன்னை நிமிர்ந்து நிற்கும்படியாய் செய்வேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 66ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல், அவர் நம்முடைய கால்கள் தள்ளாடாதபடி நிறுத்தி நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை உயிரோட வைக்கிற தேவன். நம்முடைய காலை தள்ளாடாதபடிக்கு நம்ம உறுதியாய் நடக்கும்படியாய் செய்கிறவர் அவர். அல்லேலூயா. கால் பலன் இல்லாதவங்க எல்லாம் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். அவர் நம்முடைய கால்களை தள்ளாடாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோட காப்பாற்றுவார். இது சொல்லணும். நம்ம காலில் சில நேரத்தில் வலி வந்த உடனே இந்த 2 காலை இப்படி பண்ணிட்டு சொல்லணும், என் தேவனாகிய கர்த்தர் என் கால்களை தள்ளாடாத ஒட்டாதபடிக்கு என் ஆத்துமாவை உயிரோட காப்பாற்றுவார். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மாடி வீடு இருந்துச்சு. ஓகே, அந்த மாடியிலேருந்து ஒரு அம்மா எழும்பி வந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி நல்லா புஷ்டியாக இருக்கிற அம்மா இறங்கி வரும்பொழுது பிரியமானவர்களே அப்படி படி சறுக்கிருச்சு. படி சறுக்கி கீழே விழுந்த அம்மா மண்டையில் அடிபட்டு உடனே போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான்,
என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு என் நடையை அவர் உறுதிப்படுத்துகிறவர். என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு என் பாதையை அகலப்படுத்துகிறவர். என் கால்கள் தள்ளாடாதபடிக்கு என் ஆத்துமாவை உயிரோட காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. கீழே வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. தேவனே எங்களை சோதித்தீர், தேவனே எங்களை சில நேரத்தில் வெள்ளியை போல சோதித்தீர். 11வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எங்களை வலையில் அகப்படுத்தி, எங்களை வலைக்குள்ளாக போட்டு வைத்தீர். சில நேரத்தில் நம்முடைய ஆத்மா உயிரோட தான் இருக்குது. நம்ம கோயிலுக்கு போகலன்னா என்ன, ஆராதனைக்கு போகலன்னா இயேசுதான் தெய்வம் இன்னும் நமக்குள்ள இருக்குது. ஆனால் ஆண்டவர் சில நேரத்தில் சோதித்து பார்க்கிறார். எப்படி சோதித்து பார்க்கிறார்? அவர் தம்முடைய வலைகளில் நம்மை அகப்படுத்தி, பிரியமானவர்களை வெள்ளியை புடமிடுகிறது போல நம்மை புடமிட்டு பார்க்கிறார். புடமிட்டு பார்த்து அவரை சார்ந்திராமல் இருக்கும் பொழுது நம்மேல் வருத்தமான பாரத்தை நம்முடைய இடுப்பிலே போடுகிறார். அல்லேலூயா. எரேமியா இதை விலைக்கு சொல்லுகிறார் பாருங்க. எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், பயப்படுறதான சத்தத்தை, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, ஐயோ அப்படி ஆயிப்போச்சே என்று சொல்லி தேவ பிள்ளைகள் இஸ்ரவேலின் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டு இருக்கிற சத்தத்தை கேட்கிறோம். திகில் உண்டு, அங்கே பயம் இருக்கிறது, சமாதானமே இல்லை. காரணம் என்ன? கீழே வாசிங்க. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ, ஆனாய் பிறந்தவன் பிள்ளை பெறுவதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். கேட்டு பாருங்களேன். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர்கள் தங்கள் இடுப்புகளை பிடித்துக் கொண்டு நடந்து கொண்டே இருக்கிறார்கள். அல்லேலூயா. புருஷன் தான், ஆம்பளை தான். ஆனாலும் 10 மாசம் வைத்த பிள்ளையை சுமந்து பேர்காலமா இருக்கிற ஸ்திரீயை போல ஆம்பளைங்கள் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இப்போ இப்படி பிடிச்சுக்கிட்டே இருக்கான். சொண்டனோ. காரணம் என்ன? வேதம் சொல்லுது பாருங்க. பயங்கரங்கள் அங்கே சம்பவிக்கிறது, தீமைகள் அங்கே சம்பவிக்கிறது. தேவன் சோதித்து பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய நடையில இல்லாதபடியாலே இடுப்புல இருக்கிற பலனெல்லாம் போயிருச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இடுப்பை வலுவுபடுத்துகிறவர் தேவன். நம்முடைய இடுப்புக்கு பலனை கொடுக்கிறவர் தேவன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே எருசலேமை பார்க்கும் பொழுது, யூதாவை பார்க்கும் பொழுது பிரசவ ஸ்திரியை போல இடுப்பை பிடிச்சுக்கிட்டே போறானாம். அவனுக்கு வேதனை அதிகமாக இருக்கிறதா. 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எரேமியா 30:7. ஐயோ அந்த நாள் பெரியதும், அந்த நாள் பெரியதும், அதை போலொத்த நாள் இல்லை, அதை போல நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், அது யாக்கோபுக்கு ஒரு இக்கட்டின் காலம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சி, ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் அந்த இக்கட்டிலிருந்து அவனை நீங்களாக்கி ரட்சிப்பார். அல்லேலூயா. This is the guarantee of God. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு வருகிற பயங்கரத்தில் இருந்தோம், கலக்கத்தில் இருந்தோம், அவர்களுடைய வேதனைகளில் இருந்தோம் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவராயிருப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீழே வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். பிரியமானவர்களே, வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க பாப்போம். அந்நாளிலே நான் அவனுடைய நுகத்தை கழுத்திலிருந்து உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன் கட்டுகளை எல்லாவற்றை எது உன்னை கட்டி வச்சிருக்குதோ அதெல்லாம் அறுப்பேன். அல்லேலூயா. லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது, அவங்க என்னை ஆராதிக்கும்படிக்கு பிரியமானவர்களே நான் அவர்கள் நடுவில் இருந்து அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அவங்க மேலே இருக்கிற எல்லா நுகத்தடியும் உடைச்சி அவங்களை என்ன செய்வேன்? நிமிர்ந்து நடக்க பண்ண. அப்போ நீ தேவனை ஆராதிக்கும் போது பிரியமானவர்களே உன் இடுப்பை அவர் வலுவினாலே கட்டுகிறார். அல்லேலூயா. வாசிங்க 18ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
18ஆம் சங்கீதம் 1வது வசனம் வாசிங்க. என் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உம்மிடத்துல தான் நான் அன்பு கூறுவேன். ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு. அவர் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், சொல்லுங்க பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். ஆனா நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? அம்மா நோவுது. மிந்தி ஒரு தைலத்துக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஹவு அச்சின்னு அந்த தைலத்துக்கு பேர். ஓகே. ஆனால் இங்கே வேதம் சொல்லுது, பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அவர் என்னை, பிரியமானவர்களே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. வாய் கொண்டு வந்தவங்கலாம் சொல்லுங்க. தூங்கணுன்றவங்க வாயை மூடுங்க, தூக்கம் தன்னால வரும். தூங்கிட்டு போங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழிச்சிருந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்ன்றவங்க மாத்திரம் வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. நேர போக்கத்துக்காக நான் பிரசங்கம் பண்றவன் அல்ல, சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்தணும். அதுதான் உங்க பிரச்சனை எல்லாவற்றுக்கும் விடுதலையை உண்டாக்கும். அல்லேலூயா. பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த பலனாகிய தேவனிடத்தில் நீ அன்பு கூறணும். எப்படி அன்பு கூறணும்? வாரத்தின் முதல் நாள் என் தேவனுக்கு அவரை மாத்திரம்தான் நான் ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாரத்தின் முதல் நாள் என்ன வேலை வந்தாலும் சரி, that all secondary, my God is my priority. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம் என்னோட சேர்ந்து, my God is my priority. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே தாவீது சொல்லுகிறான், என் பலனாகிய தேவனே உம்மிடத்தில் நான் என்ன செய்வேன்? அன்பு கூறுகிறவனாயிருப்பேன். காரணம் என்ன? 32வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என்னை பலத்தால் இடைக்கட்டி, அவர் என்னை பலத்தினால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல நான் அன்பு காட்டுகிறேன். காரணம் என்னன்னா, அவர்தான் என்னுடைய பலன். அந்த பலனாகிய கர்த்தரிடத்திலே நான் அன்பு கூறுகிறபடியாலே, அவரை ஆராதிக்கிறபடியாலே, ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்கிறபடியாலே, அவரிடத்தில் என் அன்பை காட்டுகிறபடியாலே, அவர் பலத்தினால் என் இடுப்பை என்ன செய்வாரு? கட்டி, இனி வரப்போகிற ஆகஸ்ட் மாசத்துல நான் எப்படி நடக்கணும், எந்த பாதையில நடக்கணும், என்ன செய்யணும், என் குடும்பத்துக்கு என்ன செய்யணும், என் தொழில் முன்னேற்றத்துக்கு எப்படி செய்யணும், நான் மேல வர்றதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி என் வழிகள் எல்லாம் செவ்வைப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை துயரம் ஆட்கொள்ளக்கூடாதுங்க, துக்கம் ஆட்கொள்ளக்கூடாது, வேதனை நம்மை ஆட்கொள்ளக்கூடாது. நாளுக்கு நாள் நாம் குன்றியே கீழே போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. 30ஆம் சங்கீதத்தை நீங்க வாசிக்கும் போது பார்க்கிறோம். 30ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றி என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நான் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை கலைத்து போட்டு. நீர் என்ன செய்தீர்? சொல்லுங்களேன். நீர் என்ன செய்தீர்? பெங்களூர்ல நல்ல கிளைமேட், தூக்கம் நல்லா வரும். 3வது சேர்ல இருக்கிற லைனுக்கெல்லாம் நல்ல தூக்கம் வரும். பின்னால இருந்து நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பலன் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க எரேமியா, பிரியமானவர்களே, இங்க வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் என் ரெட்டை என்ன செய்தீர்? ரெட்டுனா என்னது? துக்கத்தின் வஸ்திரம், துயரத்தின் வஸ்திரம், புலம்பலின் வஸ்திரத்தை நீர் களைந்து போடுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் நம்முடைய துயரம், நம்முடைய பாரம், நம்முடைய கவலை வரும் பொழுது நடப்புறன்றது. ரொம்ப யோசனை வரும்போது பிரியமானவர்களே, நமக்கு என்ன செய்யணும்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா,
அல்லேலூயா. வெளியே போகணுன்னு போவோம், ஆனால் நம்ம கால் எங்கே போவோம்னா நேராக படுக்கறைக்கு நேராக கால் திரும்பிடும். சில நேரத்தில் வழி மாறி போயிடும். டூ வீலரில் போயிட்டே இருப்போம், யோசனை வந்துக்கிட்டே இருக்குமா, வலது பக்கம் போகிறத பார்க்கணும், இடது பக்கம் போயிடுவோம். அல்லேலூயா. அப்புறம் கொஞ்சம் நேரம் போயிட்டு இந்த ரோட்டில் ஏன் வந்துட்டு இருக்கேன்னு திருப்பி ஒரு யூ டர்ன் அடித்து நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, திரும்பி போகணும். காரணம் என்னன்னா, பிரியமானவர்களே, துக்கங்கள் துயரங்கள் வரும் பொழுது நமக்குள் இருக்கிற ஒரு ஆவிக்கு ஒரு நல்ல புத்தி இருக்குது. அதை திருப்பி திருப்பி சொல்லி சொல்லி சொல்லியே நம்ம மைண்டை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் துக்கத்திலே மூழ்கும்படியாய் சத்ருவானவன் என் இடுப்பிலே ரெட்டை கட்டி வைக்கும் போது, புலம்பலின் வஸ்திரத்தை எனக்கு கட்டி வைக்கும் போது, என் புலம்பலை அவர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனந்த களிப்பாய் மாற்றி என்ன செய்வாராம்? வாசிங்க பாப்போம் அந்த வசனத்தை. மகிழ்ச்சி என்னும் கட்டினால், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என் இடுப்பை கட்டி விடுவார். அல்லேலூயா. நம்ம இடுப்புக்கு எந்த பெல்ட் போட்டு கொடுப்பாருங்க சொல்லுங்க? மகிழ்ச்சி என்னும் இடைக்கட்டை கட்டுவார். எதற்காக அதை கட்டுகிறாராம்? மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்க. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர், என் மகிமை அமர்ந்திராமல், என் மகிமையிலே நான் அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைத்து, நீர் என் ரெட்டை என்ன செய்வி களைத்து போட்டு மகிழ்ச்சி என்கிற ஒரு பெல்ட்டை போடுவீர். அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பாப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நான் என்றென்றைக்கும் துதிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ சில நேரத்தில் வருத்தமான பாரங்கள், வீணான கவலைகள், வீணான யோசனைகள், வீணான வேதனைகளை கொண்டு வந்து பிசாசு நம்ம இடுப்பில் கட்டி வச்சிருவான். அல்லேலூயா. காலையில் ராத்திரி நல்லா தான் தூங்கின மாதிரி இருக்கும், காலையில் எழும்ப முடியாது, அடித்து போட்ட மாதிரி இருக்கணும். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் புலம்பலெல்லாம் ஆனந்த களிப்பாய் மாற்றும்படியாய் என் மகிமை அமர்ந்திராதபடிக்கு நான் அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை கீர்த்தனம் பண்ணிட்டா போதும், உங்கள் இடுப்பில் அவர் என்ன செய்வாராம்? மகிழ்ச்சினால் ஒரு இடை கட்டுவார். சிலவங்க சீரியஸாக இருக்கும்போது, சின்னதில் நினைக்கிறேன் இல்லையா, சின்னதில் இருக்கும்போது கிளுகிழப்பு பண்ணி விடுவாங்க தெரியுமா? அதுக்கு பேர் என்னது? இடுப்பில் ரெண்டு அப்படி சொல்லி சிரிப்போம். நான் கிச்சுக்கலக்காவா? ஆமாம். என் மகிமை அமர்ந்திருக்காதபடி தேவனை துதிச்சிருச்சுன்னா நமக்கு அவர் என்ன செய்வாராம்? கிச்சுக்கலக்காவா? மகிழ்ச்சியில் இடுப்பை கட்டுவாராம். அல்லேலூயா. அப்போ காலையில் எழும்பின உடனே நான் எழும்பி நின்று என்ன செய்யணும்? முதல் செய்ய வேண்டியது, பெட்டில் இருந்து உட்கார்ந்து எழும்பின உடனே முதல் செய்ய வேண்டியது கையை தட்டி என் மகிமை பாடணும். அல்லேலூயா. என் மகிமையை வச்சுட்டு, நான் புருஷன், நீ காப்பி கொண்டு வா டி அப்படி சொல்லக்கூடாது. என் மகிமை என்ன செய்யணும்? தேவனை துதித்து பாடணும். பிராக்டிஸ் பண்ணலாமா? எல்லாரும் எழும்பலாமா? தோத்துறோம். அல்லேலூயா. கை தட்டுங்க பார்ப்போம், கை தட்டுங்க பார்ப்போம். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன் உம்மை. ஆனந்த கழிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கிறேன். கை தட்டுங்க. அறுசுவை உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உன்னிலும் மேலானது, மேலானது என் உயிரிலும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும் என் உயிருள்ள நாளெல்லாம்.
ஆனந்த கழிப்புள்ள ஹல்லேலூயா. நான் தட்ட சொன்னது எப்படி? ஆமா. தம்பி தட்டினது எப்படி? இப்படியா? அதிரசம் தட்ட வேண்டாம், உற்சாகமா தட்டுங்க. காலையில ஒரு தரம் தட்டினா போதும், அந்த நாள் முழுசும் உற்சாகமா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உட்காருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், காலையில் எழும்பின உடனே உட்கார்ந்து தலையை சொரிஞ்சிட்டு இருக்காதபடி, என் மகிமை அமர்ந்திராதபடி நான் அவரை என்ன செய்வேன்? கீர்த்தனம் பண்ணுவேன். அன்னைக்கு முழுசும் நான் சந்தோஷமா இருக்கும்படியாய் அவர் ஆனந்தத்தினாலே மகிழ்ச்சியினாலே இடை கட்டுவார். பொண்டாட்டி சொன்னா சொல்லிட்டு போட்டேன், பாஸ்டர் நீங்க இப்படி சொல்றீங்க. ஏற்கனவே அவ சும்மானா கிண்டல் அடிச்சிட்டு இருப்பா. நான் காலையில் பைத்தியக்காரமா அது கையை தட்டி ஒரு பாட்டு பாடிட்டேன்னா அவ பிள்ளைகிட்டெல்லாம் சொல்லுவா, எப்பா அப்பாவுக்கு வயசு 60 ஆயிடுச்சு, நட்டி ஏதோ கலந்துட்டாங்கப்பா, கொஞ்சம் சொல்லிட்டு போட்டுமே. அல்லேலூயா. மீகா அப்படிதான் சொன்னா, கடைசி வரைக்கும் தேவ கோபத்தில் இருந்தா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீ தேவனை துதிச்சா உனக்கு பலன். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதான் சொல்லுகிறார், என் புலம்பல் நிறைய இருந்துச்சு, ஏன்னா நான் உலகத்தில் இருக்கிறேன். வருத்தத்தை அனுபவிக்கும்படியாகவே மனுஷன் பிறந்திருக்கிறான். ஸ்திரீயிடத்தில் பிறந்தவன் மனுஷன் சஞ்சலம் நிறைந்தவன். ஆகிலும் இந்த சஞ்சலத்தின் மத்தியிலே, இந்த வேதனையின் மத்தியிலே நீ காலையிலே அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை நீ கீர்த்தனம் பண்ணுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால், நீ அமர்ந்திராதபடி அவரை கீர்த்தனம் பண்ணுகிறவனாய் இருப்பாய் என்று சொன்னால், மகிழ்ச்சினால் அவர் உன் எடை கட்டுவார். அல்லேலூயா. அவருடைய காரியத்தில் அன்பாயிருந்து, அவருடைய சமூகத்திலே அன்பாயிருந்து அவரை தேடி வருவாய் என்று சொன்னால், என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பலத்தினால் இடை கட்டுவார். அல்லேலூயா. எதையும் செய்ய முடியும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். உங்களுக்கு பாட்டு வர மாட்டேங்குது, எதுக்கு தெரியுமா? சில நேரத்தில் இந்த சின்ன குழந்தைங்க வீட்டில் இருப்பாங்கள்ல, பேபி சில்ட்ரன், அந்த பிள்ளைங்க வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டையை கட்டி வச்சுருப்பாங்க. என்னது வரும், பிளாங்கா, மரத்துண்டு வச்சுருப்பாங்க. இதில் சில நேரத்தில் நம்ம இப்படி எடுக்கும்போது கால் தவறி சில நேரத்தில் விழுந்திருப்போம். அதனால இந்த பாட்டு பாடினாலே உங்களுக்கு உசுறு வர மாட்டுக்கு. அந்த கட்டையை தாண்ட முடியல, காம்பவுண்டை எப்படி தாண்டி குதிப்பேன்னு சொல்லி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவர் நம்முடைய இடுப்பை பலத்தினால் இடை கட்டும் போது, சொல்லுங்க பாப்போம் சபையார், உம்மாலே நான் ஒரு தம்மால் ஒரு மதிலையும் தாண்ட. அவர் நம்முடைய இடுப்புக்கு வேண்டியதான, நாம் நம்முடைய வேலைகளை செய்ய, நாம் நம்முடைய காரியங்களை செய்ய அவர் நமக்கு பலன் தருவார். அல்லேலூயா. அவர்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறியோ அவ்வளவு உன்னதத்தின் பலன் உன் மேல இறங்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய உன்னத பலத்தினாலே நிரப்புவார். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். 32வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். என்னை பலத்தினால் இடை கட்டி என் வழிகளை செவ்வையாக்குகிறார். 33வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவர் என் கால்களை மான் கால்களை போல மாற்றி. ஹல்லேலூயா. வசனம் சொல்லும் போது நீங்க மாத்திரம் வாசிக்கிறது இல்லை, சபை முழுசும் சொல்லணும். அதுக்கு தான் டிவியில் காட்டுறோம். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்வாராம்? மேல மேல போக வைப்பார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய பலன். கீழே போக விட மாட்டார். There is no loss in the kingdom of God. சொல்லுங்க பக்கத்தில் உள்ளவங்க கிட்ட, there is no loser, no loss in the kingdom of God. Hallelujah. தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவன் என்னைக்குமே இழந்தும் போக மாட்டான், என்னைக்கும் கீழாரையும் போக மாட்டான்.
ஒரு காலத்தில் வாழ்ந்த ஐயா, இன்னைக்கு எல்லாம் இழந்து போயிட்டேன். கடன் மேலே கடன், கஷ்டத்தின் மேலே கஷ்டம், பிரச்சனை மேலே பிரச்சனை, எல்லாம் ஒரு நாள் சம்பாதிச்சோம், இன்னைக்கு எல்லாத்தையும் வித்துட்டு இருக்கோம். அப்படி ஆண்டவர் விட மாட்டார். உன்னை மேலே தான் கொண்டு போவார். என் தேவனாகிய கர்த்தர் என்னுடைய பலன். அவர் மான் கால்களைப் போல உன் கால்களை மாற்றி பூமியின் உயரத்தில் ஏற பண்ணுவார். ஆனா உனக்குள்ளே தேவன் மேல் உள்ளதான அன்பு இருக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். அந்த அன்பு என்ன செய்யும்? ஆண்டவர் மேல வைராக்கியம் பாராட்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசித்து பாருங்களேன். வாசிங்க பார்ப்போம். 1 ராஜாக்களின் புஸ்தகம். பிரியமானவர்களே, கை எலியாவின் மேல் இருந்ததினால், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்தபடியால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இஸ்ரேலுக்கு போய் ஆகாபு சேர்றதுக்குள்ள இவன் போய் சேர்ந்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மாகடி ரோடு மெயின் ரோடுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஒருத்தர் பைக்கில் போறாருன்னு வைங்களேன். அன்னைக்கு குதிரை வண்டி. ஆகாபு குதிரை வண்டியில் போறாரு. குதிரை வண்டியில் போய்கொண்டு இருக்கும் பொழுது எலிசா, பிரியமான எலியா, அவன் போகிற வேகத்தை காட்டிலும் ஓடி போய் அங்க சேர்ந்துட்டான். அல்லேலூயா. புரிந்ததா? கர்த்தருடைய கை உன் மேல இருக்குன்னு சொன்னா எந்த குதிரை வண்டியை காட்டிலும், எந்த வண்டியை காட்டிலும் நம்ம நட ஸ்பீடா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு சூத்திரம் என்ன தெரியுமா? கொஞ்சம் அதை வாசிங்க, கொஞ்சம் மேல போயிடலாமே. பிரியமானவர்களே, 44வது வசனத்திலிருந்து வாசிங்க. 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய 41ல இருந்து வாசிங்களேன். பின்பு எலியா ஆகாபை நோக்கி நீர் போம், நீங்க போங்க, போஜன பானம் பண்ணும், சாப்பிடுங்க, நல்லா பெருமழையின் இரைச்சல் மழை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொன்னாரு. 42வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, தரையிலே பணிந்து தன் முகம் இந்த முழங்கால்களிலே முட்டத்தக்கதாக 7 நேரம் குனிந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணான். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்களை சிரிச்சு பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவருக்கு முன்னால குனிய தெரிஞ்சவன் யாரும் முன்னாலையும் நிமிர்ந்து தான் நிற்பான். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட குனிய தெரியணும் நமக்கு. ஆண்டவருக்கு முன்னால முழங்கால் போட தெரியணும் நமக்கு. ஆண்டவருக்கு முன்னால பணிந்து கொள்ள தெரியணும் நமக்கு. ஆகாபு ரதத்திலே போகிற வேகத்தை காட்டிலும் எலியாவுடைய வேகம் அதிக வேகமா இருந்தது. காரணம் என்னவென்றால், he knows how to pray. If you know how to pray, you can withstand in all things. அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உன்னால ஜெயம் கொள்ள முடியும். எப்பொழுது? கர்த்தருக்கு முன்னால நீ பணிந்து ஜெபிக்க தெரியும் போது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு குனியவும் முடியல, நிமரவும் முடியல, அப்படியே புலம்பு, அப்படியே சொல்லு. ஆண்டவர் மேல அன்பு வந்து அவருக்கு முன்னால நீ பணிய தெரிஞ்சிட்டுனா ஆகாபு கூட உன்னை தடை பண்ண முடியாது. ராஜாக்களை நீ ஓவர்டேக் பண்ணி you will be the successful man. வேதம் சொல்லுத, எலியா கர்த்தருக்கு முன்பாக தான் விசுவாசத்தின் அறிக்கை செய்தது மாத்திரமல்ல, 7 நேரம் ஜெபம் பண்ணான். 7 நேரம் ஜெபம் பண்ணதுனால ஒரு புதிய பலன் உண்டாயிற்று. கர்த்தருடைய கரம் அப்படியே வந்து அவன் மேல அமர்ந்தது. அது மேல வந்து அமர்ந்த உடனே அவன் இடை கட்டி கொண்டு தன் பெல்ட்டை சரி பண்ணி கொண்டு ஓடினான். பாருங்க, ஆகாப காட்டிலும் முன்னால போய் இஸ்ரேலை சேர்ந்து விட்டான். அல்லேலூயா. ஆகஸ்ட்ல என்னென்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ தெரியல. ஆனா இந்த 4 நாளும்
தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவாய் முழங்கால் போடுகிறாயோ, எவ்வளவாய் ஜெபிக்க போகிறாயோ, அவ்வளவான ஆசீர்வாதத்தை வருகிற மாதங்களில் கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி தேவன் மேல் உங்களுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர்தான் உங்களுக்கு பலன்க. தாவீது சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் என்னுடைய பலன், உம்மில் நான் என்ன செய்வேன், அன்பு கோருகிறவனாயிருப்பேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 18:32 இன்னொரு பலன் காட்டுது. வாசிக்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும், எல்லா சத்ருவின் கைகளுக்கும், சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த பிறகு அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. கர்த்தருக்கு முன்னால இந்த பாட்டை பாடுகிறான். என்ன பாட்டை பாடுகிறான் வாசிங்க. 40வது வசனம். நீர் என்னை யுத்தத்திலே நீர் உம்முடைய பலத்தினால் என்னை இடை கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். எனக்கு முன்னால மடங்கி விழும்படியாய் செய்து. அல்லேலூயா, அல்லேலூயா. சாமுவேல் திடீரென்று ஒரு நாள் வந்தார். தைல குப்பியை கொண்டு வந்தார். தாவீதின் தலையின் மேல அபிஷேகம் பண்ணிட்டார். அபிஷேகம் பண்ண பிறகு இவன் பாட்டுக்கு ஆடு மேய்க்க போயிட்டான். சாமுவேல் பாட்டுக்கு பிரியமானவர்களை சீலோவாமுக்கு போயிட்டார். ஆனால் திடீர்னு சொல்லி 2 சிப்பாய்கள் ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து சொல்கிறார்கள், தாவீதே நீர் அரண்மனைக்கு வரணும், நீங்கள் நல்லா பாடுறவங்களாச்சே வரணும்னு சொல்லி. சரி, பாடுறதுக்கு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பாடிட்டு திருப்பி வந்துட்டார். இப்போ ஒரு நாள் அப்பா கூப்பிடுறாரு, ஏய் அண்ணன் மாதிரிலாம் யுத்தத்துக்கு இருக்கிறாங்க, போயிட்டு யுத்தத்தை நடத்திட்டு வாப்பான்னு சொன்னாங்க. சரி, இப்போ யுத்தத்தில் இருக்கிறவங்கள போய் விசாரிச்சுட்டு வாப்பான்னு சொன்னாங்க. விசாரிக்க போனான். அங்கே போனால் அங்கே ஒருத்தன் ஆண்டவரை ரொம்ப தூஷணம் பண்ணான். நம்ம ஆண்டவர் இவன் எப்படி தூஷணம் பண்ணுறதுன்னு இவனுக்குள்ளேயும் ஒரு வைராக்கியம் வந்துச்சு. காரணம், இவன் மேலே அபிஷேகம் இருந்தது. யாருக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறாரோ அவர்கள் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளே வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் வாஞ்சையாக இருப்பாங்க, ஆண்டவருடைய காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், நிறைய ஞானஸ்தானம் எடுத்தவங்க இருக்கலாம். ஆனால் ஒருவன் ஆவியினால் பிறந்திருக்கிறான் என்பது எப்படி கண்டுகொள்ள முடியும்னா, ஆண்டவர் மேலே அவன் வைராக்கியம் பாராட்டுவான். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவி எனக்கு. அந்த வைராக்கியம் எப்போ வரும்னா, கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேலே இருக்கோ, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் யார் மேலே இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த வைராக்கியம் இருக்கும். இல்லாட்டி இன்னைக்கு ஒரு சர்ச்சு போகலாம், நாளைக்கு ஒரு சர்ச்சு போகலாம், சர்ச்சுக்கு போனாலும் போகலாம், வேலைக்கு போனாலும் போகலாம். இதெல்லாம் எப்போ வரும்னா, வெதுவெதுப்பாக இருக்கும்போது, வைராக்கியமாக இருக்கும்போது, எத்தனை தடை வந்தாலும், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் என்னதான் இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன். அப்போ பிரியமானவர்களே, இங்கே தாவீதுக்கு உள்ள அந்த அபிஷேகம் இருந்தபடியாலே கோலியாத்து சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும், இஸ்ரவேல் ஜனங்கள் வழிபடுகிறதான தேவனையும் அவன் நிந்தித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் தாவீதுக்குள்ள அந்த அபிஷேகம் இருந்தபடியாலே அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம் உண்டாயிற்று. அந்த வைராக்கியம் என்ன செய்தது? பிரியமானவர்களை, கோலியாத்தை கீழே விழத்தள்ளிற்று. அல்லேலூயா. ஒரு பெரிய ஜெயம் இஸ்ரவேலுக்கு உண்டாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம். முதல் தடவை அரண்மனைக்குள்ளே வந்து பாடின போது சவுல் மேலே இருந்து அசுத்தாவி போயிடுச்சு. 2வது தடவை பிரியமானவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள தாவீது வந்தபோது பிரியமானவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிட்டு. ஆனால் அதோடு சேர்ந்து அவனுக்கு சோதனையும் வந்தது. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு அவனுக்கு கிடைக்கிறதான நல்ல பேர் தான், அவனுக்கு இருக்கிறதான புகழ்ச்சி தான் அவனுக்கு சோதனை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாராட்டி பாராட்டி பொம்பளைங்கள்லாம் சேர்த்து, கன்னிகைகளெல்லாம் சேர்த்து இவனை பிரச்சனைக்குள்ளே தள்ளி விட்டாங்க.
வேதம் சொல்லுது, சவுல் இவனை வேற விதமா பார்த்தான். அல்லேலூயா. பாராட்ட விரும்புகிறது நல்லதுதான். ஒருவன் பிரியமானவர்களே பாராட்டு வரும் பொழுது அந்த பாராட்டுனால விழுந்து போயிடக்கூடாது. ப்ரொமோஷன் வர்றது நல்லது தான். அந்த ப்ரொமோஷன் நம்முடைய தேவனை விட்டு நம்மளை பிரிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. நடந்த காரியம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைய, இப்போ ஈட்டியை வச்சுட்டு சவுல் அப்படியே தாவீதை கொன்றலாமான்னு இருக்கிறான். சோதனைக்கு மேலே சோதனை. கெட்டின மனைவியே அவனோடு இசைந்து இருக்க கூடாதபடிக்கு பிரியமானவர்களே அவன் வெளியே ஓட வேண்டியதா இருந்தது. நேசித்த பெண்ணே பிரியமானவர்களை திருமணம் முடிக்க கூடாதபடிக்கு ஏமாற்றங்கள் வந்தது. அநேக சத்துருக்கள், ஒன்று குடும்பத்தில் இருந்து, இன்னொன்று சத்துருக்கள் இடத்திலிருந்து, இன்னொன்று சிநேகிதரிடத்திலிருந்து. நான் சொல்றதுக்கு டைம் இல்லை. இப்படி தாவீதுக்கு பல சத்துருக்கள் வந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுக்கும் அப்படித்தான். ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால சில நேரத்தில் குடும்பத்துக்காரங்களே நமக்கு விரோதம் ஆயிடலாம், சுற்றிலும் இருக்கிறவங்க நமக்கு விரோதம் ஆயிடலாம், சூழ்நிலை நமக்கு விரோதமாக மாறிடலாம், நம்முடைய சரீரமே நமக்கு விரோதமாக மாறிடலாம். அல்லேலூயா. ஆனால் இந்த எல்லா சத்துருக்களிடத்திலிருந்தும் இவன் ஜெயம் கொள்ளும்படியாக பிரியமானவர்களே தாவீது செய்ததான காரியம் என்னவென்றால் தேவனை துதிச்சு பாடணும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது 22 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அவன் கர்த்தருக்கு முன்னால பாடினான். அல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமா இருக்கணும். நீ ஆண்டவருடைய காரியத்தில் உற்சாகமா இருக்கும் பொழுது பிரியமானவர்களே அவர் உன்னை சத்ருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பராக்கிரமமான கச்சையை கொடுக்கிறவராயிருப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, யுத்தத்தின் நாளிலே என் சத்துருக்கள் எனக்கு முன்பாக மடங்கி போகும்படியாய் அவர் என்னை பலத்தினால் இடை கட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் ஆதியிலே ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். இந்த ஆதாமும் ஏவாளையும் தம்முடைய மகிமையினாலே கனத்தினாலே சிருஷ்டித்து அவர்களுக்காக ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அதில் அவங்கள வைத்தார். ஆண்டவர் சொன்னார், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் சாக மாட்டீர்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் இவளுக்குள்ள சந்தேகம் வந்துச்சு. அந்த சந்தேகம் இவளை கீழ்ப்படியாமைக்குள்ளே தள்ளிடுச்சு. இந்த கீழ்ப்படியாம தேவனுடைய மகிமையை விட்டு இவளை வெளியே ஏறும்படியாய் செய்துட்டு தோட்டத்தில் அவள் இருக்க முடியல. வேதம் சொல்லுது, நீங்கள் வாசித்தீங்கன்னா பார்க்கலாம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவங்க கண்ணு திறக்கப்பட்டு அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து மேல் இருந்த அந்த மகிமை, அது வரைக்கும் அவங்களுக்கு நிர்வாணி என்றது தெரியல. 2வது அதிகாரம் கடைசி வசனத்தை வாசித்தீங்கன்னா அவங்களுடைய நிர்வாணத்தனம் அவர்களுக்கு தெரியல. காரணம் கர்த்தருடைய மகிமை அவர்களை மூடிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மீறிவிட்டார்கள், தேவனுடைய வசனத்தை அல்ல தட்டினார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை அல்ல தட்டினதுனால இப்போ சொல்றார்கள் நாங்கள் நிர்வாணிகள் என்று சொல்லி அவர்கள் செய்ததான காரியம் என்ன? அத்தி இலையை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு தங்களுக்கு அரைக்கச்சையை கட்டி கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பலத்தினால் உன் எடையை நான் என்ன செய்வேன்? உனக்கு அரைக்கயிறை பலத்தினால கட்டுவேன், மகிழ்ச்சினால கட்டுவேன், சத்தியத்தினால உன்னை அரைக்கச்சை கட்டுவேன்னு சொல்லி. ஆனால் இந்த அம்மா பிரியமானவர்களே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியாலே காய்ந்து போகக்கூடியதான அத்தி இலையை தனக்கு அறையாய் கட்டிக்கொண்டு தன் மானத்தை மூடிக்கொள்ள வேண்டும் என்று இருந்தாள். ஆண்டவர் வந்து கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? போய் ஒளிச்சுக்கிறோம். ஆண்டவருடைய மூஞ்சை பார்க்க முடியல, ஆண்டவருடைய சமூகத்தை தேட முடியல. நீங்கள் 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அங்கே தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார். வாசிங்க பாப்போம். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி, இவைகள் எல்லாவற்றையும் விட்டோடி, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணங்களையும் அடையும்படி நாடு. அதையே நாடுகிறவனாயிரு. நீ தேவனுடைய மனுஷன், நீயோ விட வேண்டிய காரியத்தை விட்டுட்டு ஓடு. எதை விட்டுட்டு ஓடணும்? 10வது வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசம் வேண்டாம், தேவபக்தி வேண்டாம், தேவனுக்கேற்ற காரியங்கள் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் மேல போகவில்லை, வழுகி விழுந்துட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் அரண்தான், ஆனால் அதை நம்பி இருக்கிறவனை அது வீழ்க பண்ணும், அவனை வீழ்க பண்ணும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்க வேதம் சொல்லுது, நீயோ தேவ மனுஷனே, இதற்கு பின்னால ஓடிக்கிட்டே இருக்காத. நீ ஓட வேண்டியது என்னன்னா, தேவ நீதிக்கு பின்னால ஓடு, தேவ அன்புக்கு முன்னால போடு. காரணம் என்ன? ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் அதிலே விழுவான். வாசிங்க பார்ப்போம் அந்த வசனத்தை. 2 தீமோத்தேயு 6:10 வாசிங்க பார்ப்போம், கடைசி பகுதி. எல்லா தீமைகளுக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை தானே குத்திக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. சம்பாதிக்கணும் பிரதர், பெங்களூரில் வாடகை கட்டணும், தண்ணி பில் கட்டணும், இதெல்லாம் இருக்குது பிரதர், சம்பாதிக்கணும் பிரதர். நாஸ்டா பண்ணிட்டு போங்க. போனால் கஸ்டமர் போயிடுவான், நாஸ்டா பண்ணிட்டு அவன் பாஸ்டா போயிடுவான். நாஸ்டா வேண்டாம். அல்லேலூயா. மத்தியானம் சாப்பிட்டீங்களா? பசி எடுத்துச்சு, ஒரு டீயை குடிச்சிட்டேன், பசி போயிடுச்சு. கொடூரமானவன் என்று வேதம் சொல்லுது. தன் மாம்சத்தை ஒடுக்கிறவன் கொடூரமானவன். கொலைக்காரனையும் மன்னிச்சிடலாமா, நேரத்துக்கு சத்தியா சாப்பிடாதவனை மன்னிக்க கூடாதான், அவன் கொடூரமானவனும். அல்லேலூயா. நீதிமொழிகளில் இருக்கு. வேணா இந்த 4 நாளில் நல்லா பைபிள் வாசித்து எங்கே இருக்குன்னு சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்ததான ஊழியக்காருக்கு பிரைஸ் கொடுக்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அப்போ பிரியமானவர்களே, கொடூரமானவன் என்ன செய்வானா, நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். நல்லா உழைக்கிறவங்கள பாருங்களேன், ஒழுங்கா சாப்பிட மாட்டான். அங்கே ஓடியான், இங்கே ஓடியான், அங்கே சாடியான், டீலையே வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுது, அதை ஆசைப்படுகிறவங்க வேதனை உண்டாகும்படி தங்கள் சரீரத்தை என்ன செய்வார்களாம்? உருவி குத்திக்கிடுவாங்களாம். என்ன செய்வார்கள்? குத்தி கொள்வார்கள். நீ அப்படிப்பட்டவன் அல்ல. உனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. ஆத்துமாவை தட்டி சொல்லுங்க பார்ப்போம், நீ தேவனுடைய மனுஷன், மற்றவர்களை போல அல்ல. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உன்னை பெரியவனா மாற்றும். அல்லேலூயா. அதனால தீமோத்தேயுக்கு பவுல் ஆலோசனையா கொடுக்கிறாரு, தேவ மனுஷனை நீ அதை விட்டு ஓடிட்டு வாசிங்க பார்க்கலாம். நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் இதே அடையும்படிய நீ என்ன செய்ய? நாடுகிறவனாயிரு. விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவன் எதுவோ அதை பிடித்துக்கொள். இதற்காக தான் ஆண்டவர் உன்னை என்ன செய்திருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடக்க ஆராதனைக்கு போனவங்க கை தூக்க பார்க்கலாம். ஜனவங்க சாவுக்கு போயிருக்கு. யாருன்னா சாவு பார்த்துருக்கீங்களா? அடக்க ஆராதனைக்கு போயிருக்கீங்களா? இந்த அடக்க ஆராதனைக்கு போகும்போது எத்தனை பேர் 1 பவுன் மோதிரம் போட்டு
மண்ணுக்குள்ளே அடக்கம் பண்ணி வச்சுருக்காங்க? சொல்லுங்களேன். சில மூக்குத்தி வரலன்னா அந்த மூக்கையே வெட்டி கிழிச்சிடுறாங்க. கம்மல் அவுக்க முடியலன்னா கம்மலையே என்ன செஞ்சிடுறாங்க? சொல்லுங்களேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டிரே, சம்பூரணமாக என்னை உமக்கு ஈந்தேன். பூரண அழகுள்ளவரை புவி எந்தன் வாழ்க்கைதனில் நீரை போதும் வேற வேண்டாம். எந்த நண்பர் இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை. ஐஸ்வர்யம் ஒரு மனுஷனுக்கு தேவை, அது அவனுக்கு அரண். தீங்கு காலத்தில் அது அவனுக்கு பாதுகாப்பு. ஆனால் அதன் பின்னே நீ ஓடுகிறவனாயிராதே. நான் கர்த்தருடைய வீட்டில் நிலைத்திருப்பேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம். சபையார் சொல்லுங்க பார்ப்போம். நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். உங்களுக்கு ஆண்டவர் மேல அந்த நாட்டம் இருக்கணும். தாவீது தனக்கு எத்தனையோ சத்துருக்கள் வந்தார்கள், அந்த சத்துருக்கள் எல்லாவற்றையும் அவன் ஜெயித்தான். விசுவாசத்தில் நீ நல்ல போராட்டத்தை போராடு. இதற்காக தான் நீ அழைக்கப்பட்ட. எதற்காக? நித்திய நித்தியமாய் தேவனோடு வாழ்வதற்கு. அல்லேலூயா. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிரியமானவர்களே, நம்ம பூமியில் இருக்க போகிறது ஒரு 150 வருஷம் வரைக்கும் தான். அல்லேலூயா. ஏன் அல்லேலூயா வர மாட்டேங்குது? 60 வயசு வந்தாலே வீடு கிழவன் எப்போ போவான்? வீடு போன்னுது. அல்லேலூயா. 60 வயசு ஆயிட்டாலே, 70 வயசு ஆயிட்டாலே சோத்திரம். அல்லேலூயா. அப்போ எழுதி கொடுத்து எப்போ தலையை போடுவான்னு பார்த்தா அல்லேலூயா. வேதம் சொல்லுது, விசுவாசத்தை காத்துக்கொள், நித்திய ஜீவன நாடு. இதற்காகவே நீங்கள் என்ன செய்தீர்கள்? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். சீக்கிரமா வாசிங்க, முடிச்சிடறேன். வாசிக்க பார்ப்போம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதில் அறையை கட்டிக்கொண்டு, உங்க மனசு என்ன செய்யுங்க? பெல்ட் போட்டு கட்டிக்கிடுங்க. உங்க மனசு அங்க இங்க தளர்ந்துருப்பக்கூடாது. யுகோரேஸ், நீ என்னை யாருன்னு தெரில, ஆனாலும் உன் அறையை கட்டிக்கோ. காரணம் என்னன்னா 45 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஏசியால உனக்கு முன்னால ராஜாக்களின் அறைகளை நான் அவிழ்க்கவும், பிரியமானவர்களே பிரபுக்களின் கட்டுகளை அறுக்கவும், வாசல்கள் உனக்கு முன்னால மூடப்படாதபடி எந்த இடத்துக்கு போனாலும் வாசல்கள் அனுகூலமா உனக்கு திறக்கவும், எந்த கம்பெனிக்கு போனாலும் உனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கவும், உனக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்யவும் நான் உனக்கு என்ன செய்வேன்? முன்னால போவேன். பைபிள் அப்படி இருக்குதுங்களா? நான் உனக்கு முன்னே போகிறவனாயிருப்பேன். அல்லேலூயா. இதுக்கு தான் கோரேஸ் அவர் பலத்தினால் இடை கட்டினார், சத்தியத்தினால் இடை கட்டினார். கோரேசை மகிழ்ச்சியினால் இடை கட்டினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கும் ஆண்டவர் ஆகஸ்ட் மாசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறதான ஒன்னையும் உன் இடுப்பையும் கட்டணும்னு விரும்புகிறார். நீ புலம்பிக் கொண்டிருந்தது போதும், வேதனைப்பட்டு கொண்டு இருந்தது போதும். நல்ல ஆம்பளையா தான் இருக்கிற, வாட்டச்சாட்டமா தான் இருக்கிற, ஆனாலும் பிள்ளையை பெற்றதான பிரசவ ஸ்திரியை போல இடுப்பை பிடித்து கொண்டு இருக்கிறாயே, அதை மாற்றி உன் சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் அவர் உன்னை பலத்தினால் இடை கட்டுவார். யுத்தத்திலே உன் வாழ்க்கையை சோர்வடைக்கும்படியாய், உன்னை வேதனைப்படுத்தும்படியாய் எத்தனையோ சத்துருக்கள் வரலாம். ஆனா விசுவாசத்தை விட்டுறாதீங்க. விசுவாசத்திலே போராடி அதை ஜெயம் கொள்ளுங்க. இதுக்கு நீ என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது, 1 பேதுருவின் புஸ்தகம் 1:13 சொல்லுது, பிரியமானவர்களே என்ன செய்யணும்? உன் மனதின் அறையை நீ கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவனாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல், உங்களுக்கு கொடுக்க போகிறதான அந்த வெகுமதியின் மேல், கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பூரண நம்பிக்கையா இருக்கணும். அல்லேலூயா.
அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு கண்டுபிடிப்பாளன் வந்து சொன்னானா, சமுத்திரத்தில் இந்த தீவில் இருந்து இத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இது நடுப்பகுதியில் ஒரு பெரிய ஷிப் பிரேக் ஆகி ஒரு பெரிய படகு உடஞ்சி, கப்பல் உடஞ்சி, அதுக்குள்ளே நிறையா தங்க காசுகள், தங்க நாணயங்கள் இருக்கிறது, அது விலை உயர்ந்தது என்று சொன்னான். இதை கேட்டுட்டு இருந்த மனுஷன் நம்மளுக்கு அதை ஸ்கெட்ச் போட்டு பிடிச்சிடலான்னு சொல்லி அதுக்குரிய ஆயத்தத்தெல்லாம் பண்ணி அந்த தங்க காசை எடுக்கும்படியாய் போனான். போன உடனே எல்லாம் அப்படியே மினுகுது. போயிடாதீங்க, சபை காலி ஆயிரும். கதையை சொல்லி முடிக்கிறேன். பிரியமானவர்களே, போனான், எடுத்து பையில் போட்டான், எடுத்து சட்டையில் போட்டான், நல்லா இன் பண்ணான். பிரியமானவர்களை இன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக போட்டுட்டான். மெலிசாக இருந்தவன் தடி ஆகிட்டான். அவ்வளவு அங்கங்கே எங்கெங்கெல்லாம் சொருவ முடியுமோ சொருவிட்டான். இப்போ வெளியே வர்றான். பிரியமானவர்களே, நடக்க முடியல. கையரண்டி அடித்து பார்க்கான். இவனால் மிதந்து என்ன செய்ய முடியல, மேலே வர முடியல. இன்னைக்கு உலகத்தின் கவலைகள், உலகத்தின் பாரங்கள், லௌகிக இச்சைகள், அடுத்தது என்ன நடக்குமோ என்கிற பயம், பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு நடக்க முடியாதபடிக்கு நம்ம குன்றி பண்ணி கொண்டே இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்று? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு வேண்டியதெல்லாம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நமக்கு உயிர் கொடுத்தவர் நம்ம பிள்ளைகளுக்கு ஏற்ற நாட்களில் செய்ய வேண்டிய நல்ல காரியம் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம்மளை எங்கேயாவது நஷ்டம் அடைய விடுவாரா? விட மாட்டாருங்க, நம்மளை விட மாட்டார். ஆனால் பிசாசு நம்ம சிந்தைக்குள்ள பல கவலைகள், பல பாரங்கள், பல யோசனைகளை போட்டு உலகத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு, தேவனை விட்டு தூரப்படுத்துறதுக்கு, நம்மளை எப்பவும் வீணான காரியங்களின் மேலே நம்மளை நோக்கி பார்க்கும்படியாய் செய்வான். அல்லேலூயா. ஆனபடியால் வேதம் சொல்லுது, உங்கள் மனதின் அறையை, உங்கள் மனசை அங்கே இங்கேயும் தத்தளிக்க விடாதபடி உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக. பைபிள்ல இருக்கிறது பைபிள்ல இருக்கட்டும், உங்க மனசுல இருக்கிறத மாத்திரம் சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இனி வெளிப்பட போகிறதான அந்த மகிமையின் நம்பிக்கையில ஆண்டவர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த கிருபைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், ஏசி 65 தானே இருக்குதுங்க. வச்சிருக்கிற நன்மைகளை கண்கள் காதுகள் கர்த்தரை அல்லாமல் ஒருவருக்கும் அது வெளிப்படுத்தப்படவில்லை. அவ்வளவு மேன்மையானதை உனக்கு வச்சிருக்கிறார். அவரை அல்லாமல் வேற ஒருத்தருக்கு அது தெரியாது. அவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அதை பிடிச்சுக்கிட கூடாதுன்னு சொல்லி தான் உன் மனசில் பல கவலையை போட்டுட்ருக்கான். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, பிரியமானவர்களே, அங்கே வேதம் சொல்லுது, கடைசி நாளிலே மனிதர்கள், பிரியமானவர்களே, நீங்கள் என்ன செய்யாதீங்க, பெருந்திண்டினாலும் உலக கவலையினாலும் உலக பாரத்தினாலும் நீங்கள் போயிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கே டிப்ரெஷன் ஜாஸ்தி. இதுக்கு முன்னாலெல்லாம் தெரியாது. இதுக்கு முன்னாலெல்லாம் என்ன தெரியுமா நம்ம சொல்லுவோம், அந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, போச்சில் வெறும் கையாக போகக்கூடாது, இந்த கடையிலேருந்து ஒரு அந்த என்னதுங்க இப்படி அடிப்பாங்களே கிடி 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 கிடின்னு, என்னது அது பேர், கிழுக்கா? ஆமாம், கிழுக்கு வாங்கிட்டு போகலாம். இல்லாட்டி பிளாஸ்டிக்கில் ஒரு கார் என்ன செய்யலாம், வாங்கிட்டு போகலாம், அந்த பிள்ளை ஆடும்னு சொல்லி. இல்லையா? இப்போ பிறந்த பிள்ளையோ ஆடையாக செய்து மொபைலை எடுத்து வாடிக்கிட்டே இருக்கு. ஆட மாட்டுக்கு, கையாசிக்க மாட்டுக்கு, காலாசிக்க மாட்டுக்கு. சின்ன வயசுலேயே அதுக்கு டிப்ரெஷன் வந்துடுது, பயங்கர கவலை. சொல்லுது, மம்மி டென்ஷன்லாம் ஏற்றிட்டு இருக்காது என்கிட்ட, நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கிறேன்னு சொல்லுது. இல்லையா? பிறந்து 4 இலை விடலை. அருமையான தேவனுடைய பிள்ளைய, இது வசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் என்ன செய்யாதீங்க, உலக பாரத்தினால உங்களை நிரப்பிக்கிடாதீங்க. நம்முடைய குடியிருப்பு பரலோகங்க.
இன்னைக்கு ஏசப்பா வந்தாலும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து அவர் நமக்கு கொண்டு வர்ற கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு செட்டை அடித்து மேலே பறக்கணும். உலக கவலை நம்மளை கீழே இழுத்துக்கிட்டு தான் இருக்கும், வேண்டாத பாரம் நம்மளை இழுத்துட்டு தான் இருக்கும். அதனால தான் பிரியமானவர்களே, பவுலுக்கு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், உன் விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடி. பேதுரு சொல்லும்போது சொல்லுகிறார், உன் மனதை அங்கே இங்கேயும் பிசுக விடாதபடி தெளிந்த புத்தியாய் உன் மனதின் அறையை நீ என்ன செய்து கொள், கட்டிக்கொள். காரணம் அவர் வரும்போது உனக்கு வேண்டிய கிருபைகள் எல்லாம் தருவார். அவர் கைவிட மாட்டார். எல்லாரும் முழங்கால் போடலாமா, ஜெபம் பண்ணலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு கோரேசை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்னை அறியாதவனா இருந்தோம் என்னை பூமியில் உள்ள சகல ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை நான் இடை கட்டுவேன். உனக்கு முன்னால் எந்த கதவும் பூட்டப்படக்கூடாது. உனக்கு முன்னால் எந்த பாதையும் அடைக்கப்படக்கூடாது. ராஜாக்களின் இடைக்கட்டை அவிழ்த்து போட்டு நான் உனக்கு முன்னால் செல்வேன். கோணல் எல்லாவற்றையும் செவ்வையாக்குவேன். வெண்கல கதவுகளையும் உனக்காக முறிப்பேன். இரும்பு பூட்டுக்களையும் நான் உனக்காக உடைப்பேன். உனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னை பலத்தினால் இடை கட்டுவேன். உன்னை மகிழ்ச்சினால் இடை கட்டுவேன். உன்னை ஆவியினால் இடை கட்டுவேன். நீ செய்ய வேண்டிய காரியம் மூணு காரியம்தான். ஒன்று, தேவனை துதிச்சு கைத்தட்டி தேவனை துதிச்சு பாடு. ரெண்டாவது, நீ செய்ய வேண்டிய காரியம் அவரிடத்தில் அன்பாக இருந்து அவரிடத்தில் அன்பு கோருகிறவனாயிரு. அன்பா அவருக்கு பிரியமானது செய்கிறதுல சந்தோஷமாயிரு. மூணாவது, உலக கவலைகள் வேண்டாம், உலக யோசனைகள் வேண்டாம். ஆண்டவர் மேலே உன் பாரத்தை போட்டுட்டு சத்தியத்தை கட்டிக்கோ, நீதியை பிடிச்சிக்கோ, சமாதானத்துக்குரிய காரியங்களை தேடு. நீயோ தேவனுடைய மனுஷனா வாழு. என் தேவனாகிய கர்த்தர் வரும் பொழுது உனக்கு வேண்டிய கிருபைகளெல்லாம் தருவார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். உண்மைத்தானே உறுதியுடன் தீனமும் பற்றி கொண்டே, உன்னிழலில் தானே களி கூர்ந்து தீனமும் பாடுகிறேன். மீண்டும் கையை உயர்த்தி சொல்லுங்க. உம்மைத்தானே உறுதியுடன் தினமும் பற்றி கொண்டே, உன்னிழலில் தானே களி கூர்ந்து தினமும் பாடுகிறேன். மறுரூபமாகணுமே மகிமையில் மூழ்கணுமே, மறுரூபமாகணுமே மகிமையில் மூழ்கணுமே. சபை பாடுவோம். போற்றி போற்றி புகழ்கிறேன், ஆமென். போற்றி போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரிலும் மேலானது உந்தன் பேரன்பு, எனவே பாடுகிறேன். என் உயிர் இருக்கும் வரை சொல்லுங்க பாப்பா. உம்மைத்தானே உறுதி. எதையும் பிடிக்கலப்பா, உண்மைதான் பிடிச்சிட்டு இருக்க, உண்மைதான் நம்பிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையை நீங்க தான் நடத்துவீங்க ஆண்டவரே.
ஒருவனும் எனக்கு முன்பாக கதவை பூட்டாதபடிக்கு என்னை பலத்தினாலும் உம்முடைய மகிழ்ச்சியினாலும் இடை கட்டி என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர் நீரே ஆண்டவரே. தீனமும் தாங்குதையா சொல்லுவோம் உந்தன் மனதுருக்கம் தீனமும் தாங்குதையா போற்றி போற்றி. எஸ், கைவிடாத தெய்வம் நீரே, என்னை வழி நடத்துகிறவர் நீரே அப்பா. போற்றி போற்றி புகழ்கிறேன், வாழ்த்தி வாழ்த்தி வணங்குகிறேன். உயிரினிலும் மேலான என் பலனாகி கர்த்தாவே, உம்மில் நான் அன்பு கூறுவேன். நீர் என்னை பலத்தினால இடை கட்டுவீர், மகிழ்ச்சினால இடை கட்டுவீர். என் இடுப்பில் இருக்கிற எல்லா வருத்தமான பாரத்தை தூக்கி போட்டு உம்முடைய சத்திய வசனத்தினாலே என் மனதையும் என் இடையையும் கட்டி உமக்கு முன்பாக நடக்க பண்ணுவீர். உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.